ஹலோ மக்களே. ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. 2 weeks. ஓ 2 weeks, யா 2 weeks முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. 2 weeks மட்டும் என்ன அவசரமா நீங்க கேட்கறது வந்து தெரியுது. பட் என்ன பிரச்சனைன்னா 2 weeks என்ன நாங்க பேசணும், ரொம்ப நாள் கழிச்சு பேசுனதுனால ஏதோ வளரி வச்சு ஏதோ என்னென்னமோ பேசி வச்சிருக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரே இல்லாம பேசி வச்சிருக்கோம். எங்களுக்கே சி அப்படி இருந்துச்சு. ஆமா, அதனால வந்துட்டு சரி நான் அதை வந்து ரீசைக்கிள் பின்ல தூக்கி போட்டு இப்ப வந்துட்டு ரீஷூட் பண்ணலாம்னு வந்து உட்காந்துருக்கோம். ஆமா, நேரம் இரவு 10:39. சரி சொல்லு, நம்ம எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கோம். டாபிக் வந்துட்டு எதை பத்தி பேச போறோம் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. வந்திருக்கோம்ல. ஆமா ஆமா, அதனால கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கான டாபிக்கோட தான் வரும். கொஞ்சம் ராமராஜ் சிமெண்ட்ன்ற பேர் பைத்தியம். அது ராமானுஜம் சிமெண்ட் தானே, அது கூட சொல்ல வரல உனக்கு மூடு. ஐயோ, அந்த சிமெண்ட் மாதிரியா இல்ல டிஎம்டி கம்பி மாதிரியா? ஜோக் நல்லா இல்ல, ஸோ நான் இக்னோர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்து இந்த ஸ்ட்ராங்கான ஒரு டாபிக்கோட வந்திருக்கோம் வித் பியூர் ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய டிபேட் பண்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இது என்னவென்றால் the representation of women in Tamil cinema. இத இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல கூட சொல்லலாம், the misrepresentation of women in Tamil cinema. Yeah, obviously. ஆமா, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நீ சொன்ன மாதிரியே ஒன் டாபிக்ல இருந்து ஆரம்பிப்போம். representation of women in Tamil cinema ன்னு சொல்லுங்க. ஸோ வந்து இப்போ ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது நம்ம வந்து இப்போ ப்ரோக்ரெசிவா கொஞ்சம் ஆயிட்டு இருக்கோம். நிறைய நல்ல படங்கள் வருது. நல்ல படங்கள்னு சொல்ல முடியாது, விமன் சென்ட்ரிக் மூவிஸ் அந்த டேர்ம் யூஸ் பண்ணி கூட. விமன் சென்ட்ரிக் மூவிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம், வேற ஏதாவது படம் சொல்லு, டக்குன்னு ஞாபகம் வராது இந்த மாதிரி சொல்லுவோம். நெட்ரிகன், அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் விமனும் கொடுப்பாங்க விமன். இப்போ லோகா லோகா நான் பார்க்கல இன்னும், பட் எல்லாரும் சொன்னாங்க நல்லா இருக்குன்ட்டு. அதனால இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் இப்போ இருந்துச்சு. பட் முன்னாடி இருக்குல்ல ஒரு காலத்துல, அதாவது ஹீரோயின்னா சும்மா வந்து டிகு டிகுன்னு ஆட்டுறது. ஆக்சுவலி வந்துட்டு யோசிச்சா அதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்ல, அதாவது இவங்க ரேவதி அவங்க எல்லாம் இருக்க டைம். ஆமா ஆமா, கூட கொஞ்சம் ஃபீமேல் சென்ட்ரிக் இருந்துச்சு. இந்த நடுவுல தான் வந்துட்டு அதுதான் எப்ப தெரியுமா, ஒரு 2010ஸ்ல இருந்து ஒரு 2020ன்னு வச்சுக்கலாமே, அந்த பீரியட்குள்ள நிறைய படம் வந்துச்சு. அது எப்படி தெரியுமா, சும்மா ஹீரோயின் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், அதாவது காலேஜ் பேலட் என்னமோ வந்து எல்லாரும் வந்து சுடிதார் போட்டு பின் போட்டு போவாங்க, ஆனா அந்த அம்மா மட்டும் ஜீன் போட்டுட்டு ஒரு செக்ஸியான டாப் போட்டு போவோம். சச்சின் படம் தான். சீரியஸ். ஆனா அந்த மாதிரி சச்சின் கூட ஓகே, அவ்வளவு மோசம் கிடையாது. அவ்வளவு மோசமான படம்லாம் இருக்கு, நான் அதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து டிங்கு டிங்குன்னு ஆட்டிட்டு போவோம், அந்த மாதிரி சொல்றேன். அதுக்கு ஒரு தியரியே நம்ம ஆட்கள் வச்சிருக்காங்க. இது யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து there is this theory called sexy lamp post theory. அதாவது ஒரு படத்துல ஒரு படம் வச்சுக்கோங்க, ஒரு படத்துல தண்டமா ஒரு ஹீரோயினா இருக்கும்ல, அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு கேரக்டர் வேறுமே இருக்கிற அந்த மாதிரி ஒரு படத்துல அந்த ஹீரோயினை தூக்கிட்டு ஒரு போஸ்ட், லேம்ப் போஸ்ட், ஓகேவா, நம்ம வீட்டுல வெளியே ஸ்ட்ரீட் லைட் லேம்ப் போஸ்ட் இருக்குல்ல, அந்த லேம்ப் போஸ்ட வந்து கொஞ்சம் செக்ஸியா காமிச்சு ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கிளீவேஜ் தர்ற மாதிரி அந்த மாதிரி போட்டு விட்டு அந்த படத்துல வச்சா கூட அது ஒரு டிஃபரன்ஸுமே பண்ணாதான் இருக்காது. ஒரு டிஃபரன்ஸுமே கிரியேட் பண்ணாதான். ஏன்னா அந்த அந்த சப்ஜெக்டுக்கு வந்து அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ட்டே இல்ல, தேவையே இல்ல. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லணும்னா பெஸ்ட் 2 படம் எனக்கு ஞாபகம் வருது. ஒண்ணு வந்து சர்க்கார். அதுல ஏன் அந்த அம்மா இருக்குன்னே தெரியல நமக்கு, எதுக்கு ஏன் அதுக்கே தெரியும். பாட்டுக்கு மட்டும் நினைக்கிறேன். ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கு, ஓஎம்ஜி பொண்ணு. அதான். இன்னொரு படம் வந்து தீரன். ஸோ தீரன்ல எனக்கு என்ன கோவம் வந்துச்சுன்னா, தீரன் நான் பார்க்கும்போது தீரன் வந்து அது ஆக்சுவலா ட்ரூ ஸ்டோரி சப்ஜெக்ட், ஓகேவா. அந்த சப்ஜெக்ட்ல தேவையே இல்லாம போய் ஒரு ஹீரோயின் கான்செப்ட கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் ரொமான்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் மேபி நம்ம இப்படி கூட இருக்கலாம், அவர் ஒரு சீன்ல வந்து பொண்டாட்டியா போனா, அதாவது போன் எடுக்கலாம் ஒர்க்கான்னு சொல்லிட்டு போவார்ல மத்தவங்க, அந்த டைம்ல அவர் போன் எடுத்துட்டு போவார், பொண்டாட்டி செத்து போயிடும். மேபி அதனால ஹீரோ வந்து எவ்வளவு டெடிகேட்டடா இருக்காரு அவர் ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறனாலயான்னு தெரியல. அதே மாதிரி அது உண்மையான கதையில அவங்க வைஃப் செத்து போனாங்கன்னு எனக்கு தெரியாது. So who knows, but எனக்கு still it hurt me a lot. ஆமா, ஓகே. இது வந்துட்டு இப்ப பார்த்தா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் சொல்லலாம். இந்த
the girl next doorன்ற கான்செப்ட் இருக்கு தெரியுமா? ஆமா, so called girl next door. so called girl next door. அவங்க வந்துட்டு இப்படி அப்படி ஒரு ஹீரோயின் உனக்கு ஞாபகம் வருவாங்கன்னா எந்த ஆக்ட்ரஸ் ஞாபகம் வருவாங்க? நான் எனக்கு ஞாபகம் வரத சொல்லல, எனக்கு ஞாபகம் வருதுன்னா அது வேற மாதிரி இருக்கும். இன் ஜெனரலா ஒரு வியூ சொல்றேன்ல, அது வந்து யாரு? சாய் பல்லவி. பரவாயில்ல, கரெக்டா சொல்லிட்டோம். ஆமா, சாய் பல்லவி. என்ன கான்செப்ட்னா, இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க வந்துட்டு மேக்கப் போடாம இருக்காங்க, ரொம்ப சிம்பிளா இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மென்ஷன் பண்ணிடலாம். அவங்க வந்து எப்படி இருக்காங்க? அழகா இருக்காங்க, பியூட்டிஃபுல்லா இருக்காங்கல்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்காங்கல்ல, டிங் டிங் சூப்பரா ஆடுவாங்க. அப்புறம் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு. அப்புறம் ஃபேரா இருக்காங்கல்ல, இதுதான். ஆமா, உங்களுக்கு அழகு என்னங்க நீங்க அதை விட்டுட்டீங்க? ஆமா ஆமா, இல்ல இல்ல, நான் ஒரு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் சொல்றேன். அதுதான் அவங்களுக்கு ஹைலைட்டா அதானே. எல்லாம் அந்த பிரேமம் வந்த டைம்ல தான் கேர்ள்ஸ் பிம்பிள் ஆர் தி பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். பிரேமம் கூட இல்ல மிட்டி, பிரேமம் கூட அவ்வளவா ரீச் ஆகல தமிழ் ஆடியன்ஸ்ல, ரொம்ப லேட்டா தான் ஆச்சு. டான் 2 சி டான்ன்ற பேர் அதெல்லாம் படம். மாரி 2 மாரி ரீச் ஆச்சா? மாரி 2ல தான அவங்க வருவாங்க. இந்த பாட்டு ஹே சிலுக்கு சட்டை. ஓ, ரவுடி பேபில சொல்றியா? ஓகே, இருக்கலாம். அதான் இப்ப எனக்கு என்ன கான்செப்ட்னா, இப்ப இவங்க வந்துட்டு ஒரு மாதிரி இது வந்துட்டு மிஸ்ரெப்ரசன்டேஷனா அந்த டாபிக் உள்ள கொஞ்சம் நம்ம போறோம். ஓகேவா? ஆமா, இதுல வந்துட்டு அவங்க முடிஞ்சிருச்சு கைஸ். வந்து ஃபேர் ஸ்கின்டா இருக்காங்க, அதனால பிம்பிள் இருக்கிறதுக்கு வந்துட்டு அழகா இருக்காங்க அப்பெல்லாம். இதே ஒரு டார்க் ஸ்கின் டோன் உள்ள கேர்ளுக்கு வந்துட்டு இப்படி இருந்தா, ஏன் டார்க் ஸ்கின் சொல்ற? நீயும் நானுமே வச்சுக்கோ, உனக்கு நிறைய பிம்பிள் இருந்தா அவங்க வீட்டுல அழகுன்னு சொல்லுவாங்களா? கரெக்ட் கரெக்ட். ஏன் நம்ம பிம்பிள் பார்க்க போறோம்? அதான் நம்மள எடுத்துப்போமே. இல்ல, நம்ம வந்துட்டு கேட்கலாம் வந்து என்ன இப்படியுமா அப்படிலாம் சொல்றாங்கன்னா, நான் வந்துட்டு இன்ஸ்டால வந்துட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி டாக்டர் இருக்காங்க. ஜூஹி தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லி ஒரு கான்டென்ட். ஆமா ஆமா, தெரியும். நம்ம வயசா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஒரு ரீல்ல வந்துட்டு மேக்கப் தான் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஏதோ ஒரு செம்மையா மேக்கப் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல அவ்வளவு திட்டுறாங்க. லைக் எப்படி சொல்றது, நான் இந்த மாதிரி அந்த ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கம்பைல் பண்ணி அந்த பொண்ணு ஒரு வீடியோவா போட்டிருக்காங்க. ஓகேவா? அதே அந்த பொண்ணே வெள்ளையா இருந்து அவளுக்கு ஃப்ரெக்கிள்ஸ் இருந்தா ஃப்ரெக்கிள்ஸ் அழகா இருக்கு, மிஸ் ஃப்ரெக்கிள்ஸ் அப்படிலாம் சொல்லுவீங்க. இல்ல வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பிம்பிள் இருந்தா ஓகே அழகா இருக்கா, பிம்பிள் தான் அவளுக்கு அழகேன்னு சொல்லுவீங்க. ஆனா வந்துட்டு லைக் டார்க் ஸ்கின்னா இருந்தா அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? அதுதான் நான் என்ன இந்த ப்ரௌன் கேர்ள் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கும் நிறைய நடந்திருக்குன்ற மாதிரி நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸ் மத்தியில நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் வந்த புதுசெல்லாம் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. நானும் பார்த்தது கிடையாது. ரொம்ப ரேரா தான் இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கின் டஸ்கி ஸ்கின் எல்லாம். எல்லாருமே வெள்ளையா தான் இருப்பாங்க. அங்கேயுமே ஒரு இது இருந்துச்சு. மேபி அப்ப கூட அந்த ஸ்டிக்மா, அப்ப அந்த ஸ்டிக்மா அங்க இருந்திருக்கலாமோ என்ன, முன்ன இந்த மாதிரி நம்ம டார்க் ஸ்கின்னா இருக்கோம் நம்மளால பண்ண முடியாது, அப்படி மேபி இருந்திருக்கலாம் கண்டிப்பா. ஆமா, அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இப்போ இவங்க வச்சிருக்காங்கல்ல இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம், சோ கால் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நம்ம சொல்லல வெள்ளையா இருக்காங்க, அழகா இருக்காங்க, பர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்க இன் ஜெனரல் ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் ஃபார் எக்ஸாம்பிள் உன் வீட்டுல வச்சுக்கோ, நம்ம வீட்டு பக்கத்துலயே பொண்ணு இருக்கான்னு தெரியாது சொல்ற எக்ஸாம்பிளுக்கு பார்த்தா, என் வீட்டு பக்கத்து பொண்ணுங்கெல்லாம் அப்படிலாம் இல்ல, அவங்க நார்மலா இருக்காங்க. ஆனா அது தப்புன்னு சொல்லல, நார்மலா இருக்காங்க, அவ்வளவுதான். உனக்கும் அந்த மாதிரி தானே நார்மலா தானே இருப்பாங்க. ஆமா, அதான் லைக் வந்து எப்படி சொல்றது, இப்ப ஒரு ஹீரோயின் மெயின் லீடு இல்ல பொண்ணுனாலே வந்துட்டு அப்படியே அப்படியே செம்மையா அப்படியே எப்படி சொல்றது, எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல எனக்கு. ரொம்ப ஃபேரா அப்படியே ரொம்ப மாடர்னா அப்படிதான் வந்துட்டு இருக்கணும் எனக்கு புரியல. அவங்க பார்க்க வெள்ளனா சொல்ல முடியாது, அவங்க ஒரு மாதிரி போர்சிலைன் மாதிரி இருப்பாங்கங்க. அது எப்படின்னா மைதா மாவு அந்த கலர்ல இருப்பாங்க. இல்ல நீங்க வந்துட்டு சொல்லலாம், இப்ப வந்துட்டு ஏன் இந்த டஸ்கி ஸ்கின் டோன்டு இதெல்லாம் ஹீரோயின்ஸ்லாம் இல்லையா, மெயின் லீட்ஸ்லாம் இல்லையா, சரி நம்மளே லிஸ்ட் சொல்லுவோமே எத்தனை பேர் இருப்பாங்கன்ட்டு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரித்விகா இருக்காங்க, வந்து சாய் தன்சிகா, அப்புறம் இவங்க இந்த ரோஷினி ஹரிப்ரியன், அப்புறம் ரோஷினியா, சரி மூடு, அப்புறம் வந்துட்டு சிரிக்காதீங்க சொல்லுங்க, அப்புறம் பிரிகிடாலாம் வந்துட்டு எனக்கு ஃபேவரட். ஓகே, அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் காமனா தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி நீ சொல்லு.
எனக்கு வந்து சுபத்ரா ராபர்ட் யாருன்னு உனக்கு தெரியாதுனாலே சொல்றேன். யாருன்னா இந்த மாதிரி இந்த படம் இருக்குல்ல, அது என்ன படம், இது எப்ப பார்த்தாலும் இந்த படத்தை பேரை மறக்கதே என் வேலை. அதான் தனுஷ் படம் ஒண்ணு இருக்கும்ல, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்பாங்களே ஒரு டைலாக், நல்லா இருக்கியானா அப்படின்ட்டா, வடச்சென்னை படத்துல வந்து நல்லா இருக்கியானா அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் கேட்பாங்கல்ல, ஆனா நான் நல்லா இல்ல, அவங்கதான் சுபத்ரா ராபர்ட். அப்புறம் வந்து வினுஷா தேவி யாருன்னா அவங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ், அவங்க இன்னும் இதுக்கு வரல. இவங்க ஆக்சுவலி பாரதி கண்ணம்மால ரோஷினிக்கு அப்புறம் அவங்க தானே நடிச்சாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, ஐ எம் நாட் வெரி வெல் வித் தி ஃபேக்ட்ஸ். அப்புறம் வந்து துஷாரா விஜயன் வந்து நான் வந்து இது டார்க் ஸ்கின் எல்லாம் சொல்ல மாட்டேன், அவங்க டஸ்கி ஸ்கின்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி மீடியம் கம்ப்ளெக்ஷன்ல இருப்பாங்க அவங்க. நிவேதா பெத்துராஜ், கரெக்ட். பிரியா பவானி சங்கரும் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து அதுதான் அப்ப நம்ம அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இப்படி வருவோம். எப்படின்னா இந்த எத்தனை பேரு ஆக்சுவல் தமிழ் ஆக்ட்ரஸஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, கோலிவுட்ல இருக்காங்க, சொல்லு பாப்போம். இப்ப நாங்க சொன்ன லிஸ்ட்ல இருக்காங்க. ஆமா, இப்ப நாங்க சொன்ன ஆட்கள்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல தான் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து எப்படி சொல்றது, இப்ப எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கேரக்டர் ரோல்ஸ் தான் இருக்கு. இப்ப இல்ல, அப்பல இருந்தே கேரக்டர் ரோல்ஸ் தான் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. எக்ஸெப்ட் ஃபியூ அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் எப்படியோ வந்து அவங்க அதை இத பிரேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆமா, பட் ஸ்டில் வந்து அவங்களுக்குமே இப்ப படம் வந்துட்டு இருக்கா இல்லதான் இல்ல அந்த மாதிரி எப்படி சொல்றது. சரி, வெள்ளி திரையில தான் இப்படி இருக்கு, சின்ன திரையில ஏதாச்சும் அவனுங்க இல்ல, வெள்ளி திரையாச்சும் அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்பப்ப உங்க கண்ணுல மாட்டும், இந்த மாதிரி அவங்க சொன்ன ஆட்கள்லாம் மாட்டுவாங்க. சின்ன திரையில எல்லாம் வந்து வெள்ளையா இருக்க பொண்ணு கூட கருப்பு பெயிண்ட் அடிச்சது வந்து ரொம்ப மோசமா நடிப்பாங்க. கரெக்ட். அப்படி சின்ன திரையில வந்துட்டு ஒரு டார்க் ஸ்கின் கேர்ல காஸ்ட் பண்றானுங்கனாலும் அதுதான் மையம் புள்ளியா வச்சிருப்பானுங்க அந்த சீரியலோட மையம். இந்த பாரதி கண்ணம்மா பண்ணாங்கல்ல, அதாவது ஹீரோ இருப்பாரு, வெள்ளையா ஒரு பொண்ணு இருக்கும், கருப்பா ஒரு பொண்ணு இருக்கும். ஹீரோ வந்துட்டு கருப்பா இருக்கிற பொண்ணதான் லவ் பண்றாரு, ஹீரோ வெள்ளையா இருப்பாரு, அதை விட்டுறாத. ஆமா, வந்துட்டு அன்புதான் ஃபர்ஸ்ட். அந்த வெள்ளையா இருக்கிற பொண்ணு ரூடா இருக்குமா, கருப்பா இருக்கிற பொண்ணு வந்துட்டு அன்பு வந்து மதர் தெரேசா, நவீன மதர் தெரேசாவா இருப்பாங்களாம். ஹீரோக்கு வந்து லவ் வருமா, அந்த கருப்பான பொண்ணா இருக்கிறதுனால உங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்களா. இது பரவாயில்ல, விஜய் டிவிய வந்து இந்த விஷயத்துல பரவாயில்ல. மெட்டி சன் டிவி இருக்குல்ல, சன் டிவில ஒரு சீரியல், அது பேரு சாக்லேட்னு நினைக்கிறேன், தெரியல. அது ஏன் சாக்லேட் தான் நினைக்கிறேன் சீரியல் பேரு. அது ஏன் சாக்லேட்னா எனக்கு ஞாபகம் எக்ஸாக்டா, நான் கொஞ்சம் தான் ஆட் பார்த்தது. அது வந்து ஒரு சாக்லேட் ஃபேக்டரி ரிவால்வ் பண்ணி நடக்கிற கதைனால சாக்லேட்னு பேர் வச்சாங்களா, இல்ல அந்த பொண்ணு சாக்லேட் மாதிரி இருக்கனால பேர் வச்சாங்களா எனக்கு தெரியல. இதுல என்ன ட்விஸ்ட்னா, பாரதி கண்ணம்மால கூட ராஷ்டி ஹரிப்ரியன் ஆக்சுவலா ஒரு டஸ்கி ஸ்கின் பர்சன். ஆனா இதுல வந்து அந்த பொண்ணு நல்லா வெள்ளையா இருக்கு, ஓகேவா. அந்த பொண்ணை புடிச்சு, அதுவும் அது பெங்களூர் பொண்ணு, தமிழ் பொண்ணு கிடையாது, அந்த பெங்களூர் பொண்ணை உட்காந்து கருப்படிச்சு விட்டு இவனுங்க நடிக்க வச்சிருக்கானுங்க. அசிங்கமா ஒரு கேவலமா ஒரு புட்டி கண்ணாடி கொடுத்து, ஒரு கேவலமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்வெட்டர் போட்டு கேவலமா ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, அந்த ஊட்டி சைட்ல எல்லாம் காமிச்சா அந்த மாதிரி ஒரு கேவலமான இது. ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயங்க இதெல்லாம். ஏன்னா இது பார்த்து நம்மள மாதிரி இருக்கவங்களே, எப்படி சொல்றது, நம்மள மாதிரி உன்னையுமே என்னையுமே வச்சுப்போமே, நம்மள மாதிரி ஆட்களுக்கு கூட நம்ம மைண்ட்ஸ்லாம் வந்து சின்ன வயசுல அஃபெக்ட் ஆயிருக்கும். கண்டிப்பா எனக்குலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. நான்லாம் உட்காந்து இந்த யூடியூப்ல இருக்கும்ல, சொல்றதுக்கு பேசிக்கிறோம் இல்ல யூடியூப்ல வந்துட்டு how to get white skin பண்ணிருக்கேன். இந்த அதாவது டர்மரிக் பவுடர், ஒயிட் ஸ்கின் விடு, அந்த டேர்ம் வந்து அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கு, பிரைட்டர் ஸ்கின். How to have brighter skin? இல்லம்மா, இப்போ வந்துட்டு நீ டஸ்கியாவே இருந்தாலும் you can have brighter skin, புரியுதா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். என்னன்னா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சில பிரைட்ஸ் எல்லாம் ஆக்சுவலா கருப்பா இருப்பாங்கல்ல, அவங்களோட மேக்கப்க்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து என் ஸ்கின்னை பிரைட் ஆக்குங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட பிரைட்னஸ் வந்து நீ சொல்ற பிரைட்னஸ் கிடையாது, ஒயிட் ஷேட் பண்ற பிரைட்னஸ், ஒயிட் வாஷ். அதான் இப்போ வந்துட்டு
ஸ்கின் கலரே மாத்தணும்னு நினைக்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப என் ஸ்கின் வந்துட்டு எந்த போர்ஸும் இல்லாம எந்த இதுவும் இல்லாம ஹெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறது வேற. நான் அப்படி தேடி இருக்கணும். பட் இதெல்லாம் சுத்தி இப்படி நம்ம வந்துட்டு போட்டு ஒரு இது பண்ணதுனால ஸ்கின் கலரே மாத்தணும், நான் வெள்ளையா ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல முன்னாடி வந்து நின்று இருக்கும் என்னது க்ளோ அண்ட் லவ்லி. ஆமா, க்ளோ அண்ட் லவ்லி எல்லாம் வந்து இப்ப அவனுங்க கேஸ் போட்டு தான் மாத்திருக்கானுங்க. முன்னெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி. ஆமா ஆமா, அதெல்லாம் வாங்கி தேய்ச்சிருக்கேன். ஐயோ இப்ப நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு இப்ப. சரி விடு, உனக்கு என்ன தெரியும், அப்ப அறியாத புள்ள. இந்த மாதிரி ஆட்கள்னால கன்சூமரிசம் வந்து அது ஒரு டாபிக்ல, அது வந்து நம்ம இன்னொரு நாள் பேசலாம். பேசிக்கிட்டே போவோம் அதை பத்தி. ஆமா கரெக்ட். ஆக்சுவலி பார்த்தா இப்ப ஃபிலிம் சாரி ஐயோ முன்னாடி போய் இப்படி வருது. சரி, மூவி இண்டஸ்ட்ரி பார்த்தா ஹாலிவுட் வந்துட்டு இந்த ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் ரொம்பவே பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதாவது டார்க் ஸ்கின் வந்துட்டு நடிக்க கூடாது அந்த மாதிரி. ஹாலிவுட்டும் இதுல ரொம்ப பிடிக்கும். அவனுங்க வந்துட்டு இப்ப இவரெல்லாம் இருக்காருல்ல, சௌபின்லாம் இருக்காரு, அவனுங்க வந்துட்டு ஹீரோனா இப்படி ராஜா மாதிரி அப்படியே மஸ்குலரா டாலா வந்துட்டு உனக்கு முடியெல்லாம் செம்மையா அப்படிதான் இருக்கணும் கிடையாது. ஃபஹத் எல்லாம் பாரு, ஃபஹதா இருக்கட்டும், சௌபின்லாம் லிட்டரலி மஞ்சுமேல ஒரு மெயின் ரோல் தானே. அது எனக்கு மாலிவுட்ல ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா காட்டுறாங்க, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல. ஏன்னா அதுதான் ரியாலிட்டில வந்து மனுஷங்க வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதுவும் இல்லல்ல. அது காட்டுறதுனால நமக்கு அது பிடிச்சிருக்கு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு மாலிவுட் படமும் நல்லா இருக்கு. அட் தி சேம் டைம் ஒரு ரெப்ரசன்டேஷன் கரெக்டா இருக்குல்ல. அதனால வந்து பீப்புள் ஆர் அக்செப்டிங் அண்ட் லவ்விங் இட் ஆல்சோ. இந்த ஹாலிவுட் நீ சொல்லிட்டு இருந்த போது எனக்கு ஞாபகம் வருது. நீ சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல முன்னாடி எல்லாம் வந்து இந்தியன்ஸ் ரொம்ப கேவலமா காட்டுவாங்க. இந்தியன்ஸ் தான் ஒரு மாதிரி வலிச்சு நக்குறது, அசிங்கமா ஒரு சாரி கட்டிட்டு வருது. அதுவும் எப்படி சாரி வந்து காலை கூட மூடாது, இந்த பாதியில நுனியில சாரி கட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. அப்புறம் இங்க பல்லு வந்து கழுத்தை நெரிக்கும், அந்த மாதிரி சாரி கட்டிட்டு வர்றது. ஒரு மாதிரி மை நேமேஷ் அப்படின்னு ராஜேஷ் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிபிக்கல் ஊர் பேரு அந்த மாதிரி காட்டுவாங்க முன்னாடிலாம். ஆனா இப்பெல்லாம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் பார்க்காம இந்தியன் சொல்லாம சவுத் ஏஷியன் பீப்புள், ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியனுக்கு நல்லா வந்து ரெப்ரசன்டேஷன் கரெக்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரிஜிட்டன்ல வந்து சிமோன் ஆஷ்லே இருந்தாங்க, சரித்ரா சந்திரன், மைத்ரி ராமகிருஷ்ணன். எனக்குலாம் மைத்ரி ராமகிருஷ்ணன் அவ்வளவு பிடிக்கும். எனக்கு ஏன்னா நம்மள மாதிரி ஒருத்தவங்க, அதுவும் தமிழ் படத்துல இல்ல இங்கிலீஷ் படத்துல பாக்குறோம்ல, அப்படி வந்து இருக்கும் போது அதெல்லாம் ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஆனா இது ஹாலிவுட்ல இப்படி பண்றாங்க. இந்த நம்ம ஊர் டைரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, நம்ம ஊர் ஆட்கள் எல்லாம் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாம் நம்மளால உரைக்கவே முடியாது. ஸ்டீரியோடைப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, எனக்கு தெரியல இது எப்போன்ட்டு, ஸ்கூல் படிக்கும் போது நான் ஹிஜாப் எல்லாம் போட மாட்டேன்ல. அப்போ என்கிட்ட நான் ஒரு பொண்ணுகிட்ட புதுசா பேசுறேன், ஓகேவா? அந்த பொண்ணு வந்து கேக்குது, நான் சொல்றது இந்த மாதிரி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு கேக்குது, நீ முஸ்லீம் தானா உண்மையிலே அப்படி கேக்குது. ஒரு மாதிரி ஆமா ஏன் இப்படி கேக்குற? இல்ல நான் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் கருப்பா இருந்து பார்த்ததே கிடையாது, எல்லாரும் வெள்ளை வெள்ளையன்னு இருப்பாங்க, கருன்னு முடி இருக்கும், கண்ணுல எல்லாம் சுருமா அதாவது காஜல் போட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணு நான் தப்பே சொல்ல முடியாது. அப்ப வந்து எனக்கு என்ன அப்படி சொல்ல பெருசா யோசிக்கல. இப்போ நான் அதை பத்தி இதெல்லாம் நம்ம இது பண்ணும் போது யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு குறைய சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணு படத்துல பாத்துருக்கோம், எத்தனை படத்துல பாத்துருக்கோம் சொல்ல. எவனாச்சும் ஒரு கருப்பான முஸ்லிம காட்டானா சொல்லு? எல்லா படத்துலயும் ஒரே மாதிரி வெள்ளையா ஒரு மைதா மாவு மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சு. நான் ரீசெண்டா ஒரு ரீல் பார்த்தேன். ஏன் தமிழ்நாடுனாலே வந்துட்டு லைக் பிராமின்ஸ் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா டீ ஆட் எல்லாம் இருக்குல்ல, ப்ரூ, அது எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடுனாலே பிராமின்ஸ் மட்டும் தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் தானே யோசிக்க தோணுது. அதே மாதிரி வந்துட்டு இல்ல, யூ won't get it guys. நாங்க ஏன் இப்ப சிரிக்கிறோம், யூ won't get it. அத அப்படியே கட் பண்ணா போட்டுறோம். ஆமா, கட் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி இப்ப ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போறேன், சின்ன பொண்ணுன்னு நம்ம ஏஞ்சிக்கிட்டே போறேன், நான் உன்கிட்ட திடீர்னு சொல்றேன், ஒரு
ரேம்ப் கம்பெனில ரேம்ப் வாக்ல வந்து ஒரு பொண்ணு வந்து நடந்து வராங்க, மாடல் ஒருத்தவங்க செம்மையா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ஒரு பிளாக் கலர் கவுன் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. இமேஜின் பண்ணு நடந்து வராங்க அப்படின்னு சொல்றேன். இமேஜின் பண்ணிட்டியா? ஆக்சுவலா ஒரு வெள்ளை புடவை பிடிச்சி வருது. அதான் இப்ப ஸ்கின் டோன், அவங்க ஸ்கின் டோன் என்ன நமக்கு ஞாபகம் கூட வெள்ளையா. ஏன்னா அப்படி இப்ப ஒரு கருப்பா இருக்கிற பொண்ணே வீட்டுல இருந்து வெளில வரப்ப நான் வந்துட்டு மாடல் ஆகணும் அப்படின்னு அவங்க வீட்டுல சொன்னான்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்க? ஆமா, அவங்க அங்கேயே வந்து உன்னால முடியாது, நீ இப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பண்ணா கூட வெளியில இருக்க அந்த சொந்தக்காரங்க சோகால்டா வருவானுங்கல்ல, அவனுங்களும் வந்து அந்த பொண்ணை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ப்ராட் ஆயிட்டு இருக்கு. இல்ல இந்த டாபிக் ஏன் வந்துட்டு சொல்றோம்னா, அதாவது நம்ம மூவில வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம்ல, அதாவது டார்க் ஸ்கின் எல்லாம் இல்ல அப்படின்னு அப்படி யாராச்சும் நினைச்சாலுமே, இப்ப வந்துட்டு நான் டார்க் ஸ்கின்னா இருக்கேன் பட் நான் வந்து மெயின் லீடா ஆக்ட்ரஸா ஆகணும், ஹீரோயின் ஆகணும்னு நினைச்சாலுமே ஃபர்ஸ்ட் வீட்லயே முட்டுக்கட்டு போட்டுருவானுங்கன்றதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, அது எப்படின்னா இப்போ ஒன்னும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச டார்க் ஸ்கின்டு தமிழ் மாடலும் ஒருத்தவங்க இருந்தாங்க பாஸ்ட் டென்ஸ். அவங்க பேர் சாம் ரேச்சல், ஓகேவா? அவங்க இப்ப இறந்து போயிட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் தான் சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூல அவங்க அவ்வளோ இது சொல்லியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க வீட்டுல இருந்து சொசைட்டில இருந்து அவங்க ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் எவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம மாடலிங்னு பேசினா கூட நீ சொன்ன மாதிரி நிறைய இது இருக்கு. எப்படின்னா ஒரு சர்டைன் ஹைட் இருக்கணும், ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த ஸ்டிக்மா பிரேக் ஆயிட்டு தான் வருது. பட் எந்த அளவுக்கு பிரேக் ஆயிருக்கு அதான் முக்கியம். அதாவது லைட் ஸ்கின்ல ஏன் வளர்றேன் இப்படி, ஒயிட் ஸ்கின்ல இருந்து டஸ்கியா தான் மாறி இருக்கு. இன்னும் டார்க்குக்கு போகிறது அதுக்கு வந்து இன்னும் 2047 தேவைப்படும். ஆமா, அதான் இப்ப வந்துட்டு சொல்றோம்ல, நம்ம இமேஜின் பண்ணாதான் எப்படின்னா ஒரு ஏஐக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன்னு வையே, அது எப்படி ஜெனரேட் பண்ணுவோம் இமேஜ். இவனுங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து ஏஐ கூட அஃபெக்ட் பண்ணி வச்சிருக்கு பாத்துக்கோ. அதுதான் அத கூட வந்து ஒன்னும் இல்ல கைஸ், நீங்க ஒன்னும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு. இப்போ ஆக்டிவிட்டில இமேஜின் a girl அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. இந்த மாதிரி வாக்கிங் ஆன ரேம்ப் அப்படின்னு வேணாம், சிட்டிங் இன் பார்க்கு, சிட்டிங் ஆன பீச், அந்த மாதிரி சும்மா சப்பையா கொடுங்களேன். அப்ப கூட வெள்ள தகன்னு ஒரு பொண்ணு தான் வரும். நல்ல மைதா மாவு ஒரு பொண்ணு வரும். ஐயோ ஐயோ, உனக்கு இந்த மைதா மாவு டிங்கு டிங்குலாம் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இல்ல. எங்க வீட்ல மைதா மாவு ரொம்ப வெள்ளையா இருந்தா எங்க வீட்ல தான் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைதா மாவு, தயிர் சோறு, தயிர் வடை, இதுதான் எங்க வீட்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ். அதனால எனக்கு அதெல்லாம் மண்டையில இல்ல இப்ப வருது. ஆமா, இப்ப நான் டார்க் ஸ்கின்னு எந்த ஸ்கின் டோன் சொல்ல வரேன்னா, இப்ப இவருலாம் இருக்கால லாரன்ஸ் ராகவா, அவர் ஸ்கின் கலர் இருக்கா? அத ஒரு அவர் படத்தோட ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்துக்கேன் நீ. அதான் மைதா மாவுல கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அந்த பொண்ணு. கரெக்ட். அவங்க யாரு? ராயலட்சுமி, டாப்ஸி, இன்னும் யாரு, வேற யாரு, நித்யா மேனன், நிறைய இருக்கு. நம்ம அந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பாத்திருக்க மாட்டோம் இண்டஸ்ட்ரியில. எங்க இருந்தா எடுக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்குது. ஒரு காஞ்சனா படத்துலயும் எங்க தூக்குறாங்கன்னே தெரியாது. ரொம்ப ரேரான ஃபெமிலியர் ஃபேஸஸ் தான் இருக்கும். எனக்கு இப்ப ஆசையா இருக்கு அந்த டார்க் ஸ்கின் டோன்ல எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ். இப்ப ஆக்சுவலி இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல நிறைய பேரு. ஆமா, டார்க் ஸ்கின் தான் லீடா. எனக்கு வந்து செம்ம டார்க் ஸ்கின் தான் ஒரு ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமால. அதெல்லாம் என்னைக்கு எந்த காலத்துல நடக்குமோன்னு தெரியல. வாய்ப்பு மேபி இருக்கலாம் ஃபியூச்சர்ல. நம்ம அத பாக்குறதுக்கு உயிரோட இருப்போமானா எனக்கு அதுக்கு ஒன்றும் கேரண்டி கொடுக்க முடியாது. கரெக்ட். ஆமா, அதுதான் நம்ம இதை சொல்லிட்டு இருக்கும் போது தென் இந்தியா வச்சுக்கலாம். தென் இந்தியா ஊர்கள்லாம் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த ஊர் இந்த ஊர் கான்செப்ட்லாம் என்னன்னா ஒரு திராவிடியன் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஊர் கட்சியே இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா, பிளா பிளா பிளா, தாவிதா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா எல்லாரும் வந்து திராவிடியன் கான்செப்ட்னா என்ன, எல்லாரும் கருப்பா இருப்பாங்க, டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க, பிரவுன் ஸ்கின்னா இருப்பாங்க. சரியா? சோ இந்த ஸ்கின் வச்சு எத்தனை ஆக்ட்ரஸஸ் வந்து இப்போ இருக்காங்க நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த வச்சு அவங்க ஊர் ஆக்ட்ரஸஸ் அவங்க ஊர்ல இருக்காங்களா?
கரெக்ட். உனக்கு புரியுதா? மேபி லெட்ஸ் நாட் டாக் அபவுட் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், டோட்டல் பிகாஸ் அங்க கொஞ்சம் இருக்குதான், அங்க இருக்குதான். ஓகே, ஏன் அங்க இருக்குன்னா அது நெப்போட்டிசம், அது அடுத்த பிரச்சனை, அங்க போக வேணாம். லெட்ஸ் நாட் கோ தேர். ஓகே, நம்ம நம்ம ஊரை பத்தி நம்ம பேசலாம். நம்ம அங்கதான் நம்மளோட வெயிட் இருக்கு. நம்ம ஊரு வந்து சென்னை, சாரி சென்னைன்னு விடு, சாரி தெரியாம சென்னை சொல்லிட்டேங்க. தமிழ்நாடு. தமிழ்நாடுல வந்து வந்தாரும் வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்ல. சரி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. எப்படின்னா நம்ம வந்து யார வேணாலும் வாழ வைப்போம். ஆனா இந்த வாழ வைக்கிற கான்செப்ட் வந்து நம்ம ஊர் ஆட்களுக்கு இல்ல போல. வாழ வைக்கிற ப்ராசஸ்ல நம்ம ஊர் ஆளு மறந்துடுவோம் போல. அதான் நீ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் பாரு. இப்ப வந்துட்டு அது பேர் என்ன, விடுதலை. அதுதான் அது வந்து நான் கொஞ்சம் லேட்டா போலாம்னு நினைச்சேன். அதுதான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு ஆக்ட்ரஸஸ், தமிழின் ஆக்ட்ரஸஸ் எத்தனை பேர் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க? நோ மேட்டர் தேர் கலர். கலர் வச்சுக்க வேணாம் இந்த தடவை, ஓகேவா? கலர் இல்லாம எத்தனை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க நம்ம லிஸ்ட்லயே வச்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல சொன்னவங்க எல்லாருமே தமிழ் மக்கள் தான், ஓகேவா? இந்த தமிழ் மக்களுக்கு சான்சஸ் கிடைக்குதா? நீ சொன்ன மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் தான் கிடைக்குதா உங்களுக்கு? ரொம்ப ரேரா தான். அதே இப்போ இந்த சில பேர்லாம் ரூல் அவுட்டே ஆயிட்டாங்க. நிவேதா பெத்ரோஸ் ஆளே காணும் அந்தமா. ஆமா ஆமா, அது வேற கான்ட்ரோவர்சி கைஸ். அது அந்த பக்கம் வந்து நம்ம இவங்கள பத்தி பேசலாம், ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி பேசலாம். அவங்களுக்கு இப்ப படம் எல்லாம் நடிக்கல. அப்புறம் துஷாரா விஜயன், அவங்க எல்லாம் ஆக்சுவலா தமிழ்நாட்டுக்காரங்க. ஆனா வந்து அவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இப்ப இதெல்லாம் பேசுறோம்ல, இது இப்படி இருக்கு. நான் இந்த சாங்லயே இந்த காமெடின்ற பேர்ல ஒண்ணு பண்ணுவாங்க, அங்கவை காமெடி சீனா இருக்கட்டும், பாட்டு இந்த சின்ன மச்சான் பாட்டு இருக்கும்ல, சின்ன ஆமா ஆமா ஆமா, அதுல ஒரு லைன் இருக்கும், ஓகேவா? கருத்த புள்ள அப்படின்னதுமே அப்படிம்பாங்க. அப்புறம் மூடி கருத்த புள்ள அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு தடவை சூப்பர் சிங்கர்ல பாடி இருப்பாங்க, ஓகேவா? அந்த அதுக்கு வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் தான் சொல்லியிருப்பாரு, என்ன ஏன் கருப்பா இருந்தா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பாரு, காலமா கருப்புன்னா வந்துட்டு அதே மாதிரி இந்த ஒரு ஃப்ரேஸ் இருக்குல்ல, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காதுன்னு நம்ம இது ஆல்ரெடி நம்ம அத பத்தி பேசியிருக்கோம்ல, ரேசிசம்ல பேசியிருக்கோம் கண்டிப்பா. ஆனா திரும்ப திரும்ப பேச வேண்டியதானே இருக்கு. இன்னும் லைக் எப்படி சொல்றது, we don't see the மாற்றம் guys, you know, that's the problem we are talking about it again and again. இருக்கான்னு சொல்லு, கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கா அப்படின்னா இல்ல, எனக்கு புரியல. அதுதான் டெரகேட்டரி டேர்மாவே ஆயிடுச்சு. கருப்பி அப்படின்னு சொன்னானே அது வந்து ஒரு டெரகேட்டரி டேர்ம் மாதிரிதான் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து அது என்ன பாரு, கருப்பா 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 அந்த மாதிரி சொல்றது எல்லாமே டெரகேட்டரி டேர்ம்ஸ் ஆயிடுச்சுல. அது என்ன வந்து அவங்க ஸ்கின் வெள்ளி அப்படின்னு வெள்ளை அப்படி சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கவங்கள. அப்புறம் கருப்பின்னு மட்டும் சொல்றீங்க, செவப்பி அப்படின்னு சொல்லி யாரையா கூப்பிடுவீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு கேட்டது கிடையாது. ஆனா நான் கருப்பின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நான் அதான் சொல்றேன். இன்னொன்னு, நீ அங்கவை சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஃபெமிலியரா இந்த மாதிரி ரொம்ப மோசமான ரேசிசம், பாடி ஷேமிங் பண்ற ஜோக்ஸ் வச்சு 2 காமெடியன்ஸ் எனக்கு தெரியும் நம்ம இண்டஸ்ட்ரியில. யாருன்னா இந்த கவுண்டமணி செந்தில். ஒரு படத்துல என்ன படம்னு தெரியல எனக்கு, சின்ன கவுண்டரு நாட்டாம அந்த மாதிரி ஏதோ ஒரு படம், ஒரு பொண்ணு பாக்குற சீன், சரியா? செந்திலுக்கா கவுண்டமணிக்கா தெரியல, ஏதோ ஒரு யாருக்கோ வந்து பொண்ணு பாக்குறாங்க. ஓகே, பொண்ணு பார்க்கும் போது அந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்கு. அப்ப அந்த காலத்துல ஒரு ஹேர் ஸ்டைல் காட்டுவாங்கல்ல, இப்படி ஒரு மாதிரி நச்சுக்கு நிக்கும்ல, போடுவாங்கல்ல, அருக்காணி ஹேர் ஸ்டைல் காமிப்பாங்கல்ல, உனக்கு தெரியுதா எப்படி வருதுன்ட்டு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க அவங்க ஃபுல்லா கருப்பா இருக்காங்க. அதுதான் ரியல் இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தனுஷ் இதுல அருக்காணி இருக்கலாம் மேபி. அவங்க கருப்பா அந்த மாதிரி முடி வச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மூஞ்சிலேயே வெள்ளையான பார்ட் என்னன்னா அவங்க பல்லு, ஓகேவா? பல்லு, அப்புறம் அவங்க ஐபால்ஸ். ஓகே, அவங்க வந்து பொண்ணை காமிங்க, எங்க பொண்ணை நாங்க பொத்து வச்சு லொட்டு லொஸ்லாம் பேசிட்டு அந்த பொண்ணை காமிக்கும் போது அந்த பொண்ணு அப்படி இருக்கு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி கேவலமா காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அசிங்கமா சிரிக்கும் போது அத வந்து இத பார்த்து என்ன இப்படி இருக்கு, இதையா என்ன வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பிளா பிளான்னு பேசிட்டு அவர் போயிடுவார். இவ்வளவு பேசுறவரு எப்படி இருக்காரு? ஓகே, 2 பேருமே எப்படி இருக்காங்க? அது வந்து பழைய காலத்துல, அந்த காலத்துல வந்து அது காமெடின்னு சொல்லி பண்ணி எங்க வீட்லயே சிரிச்சு நான் பாத்திருக்கேன். அடிக்கடி சிரிப்பாங்க ஜோக், அடிக்கடி
ஆக்சுவலி சொல்ல போனா சின்ன வயசுல கண்டிப்பா நான் வந்துட்டு அந்த இல்ல எனக்கு சின்ன வயசுல இதெல்லாம் நான் ரொம்ப நோட் பண்ணுவேன் கைஸ். எனக்கு இதெல்லாம் சிரிப்பே வராது. நான் ரொம்ப என்ன சிரிக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் வந்து சிரிக்கவே மாட்டேன். அதாவது இந்த மாதிரி ஜோக்குக்கு சொல்றேன். பாட்காஸ்ட்க்கு இவ்வளவு சிரிச்சிட்டு பேச சொன்னா ஜோக்குக்கு படத்துல காட்டுற ஜோக்குக்கு உடனே வந்துருவா தூக்கிட்டு. சரி மூடு. வந்து அதுதான் இந்த மாதிரி நான் வந்து என்ஜாய் பண்ண சிரிச்சனல. பட் அது வந்து எனக்கு குத்தி இருக்காது. ஓகேவா? இப்ப பாக்குறப்ப எனக்கு அது டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும். எவ்வளவு தப்புன்னு அப்படின்னு தோணுது. அவங்க நினைச்சு பாரு, அவங்க இப்ப கூட அவங்க மேபி உயிரோட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்ப அவங்க பாக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல அது. அவங்க இந்த அங்கவை சங்கவை எல்லாமே ஆக்சுவலி பசங்களையுமே இப்ப இந்த இது ஒரு படம் இருக்கும், சந்தானம் வந்துட்டு ஒருத்தவங்க எல்லாம் கலாய்ப்பாங்க. இந்த பாடி ஷேவிங் கலாயெல்லாம் இருக்குல்ல, தப்பு மூக்குவாயா பன்னி மூக்குவாயா, தப்பு மூக்குவாயா பன்னி மூக்குவாயா பிதுகுன வாயி யானை, அதெல்லாம் வந்து அவ்வளவு அசால்ட்டா அப்படி ஆயிடுச்சுல்ல. அப்படி நார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல படத்துல. அப்படி இப்ப ஏன்டா நீங்க படத்தை கூவி கூவி பேசுறீங்கன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா மூவிஸ் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம லைஃப்ல ரொம்ப இம்பாக்ட் பண்ற ஒரு விஷயம். நீங்க என்டர்டைன்மெண்டா பார்த்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப சோசியல் மீடியா இருக்குன்னா, சோசியல் மீடியா நமக்குன்னு வச்சுக்கோங்க. இதே இந்த பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னா இப்பயுமே மூவிஸ் பாக்குறவங்க இருக்காங்க. மூவிஸ் வந்து அப்படிலாம் இல்ல, நம்மளுமே பாக்குறோம். எப்படி நம்ம மூவிஸ் நிறைய கத்துக்கிறோமோ, அதாவது நீங்க நினைக்கலாம் மேபி யூ ஆர் நாட் அ வெரி மூவி வாட்சர், நீங்க அப்படி இருக்கலாம். ஒரு மூவி வாட்சர் நீங்க அவ்வளவு மூவிஸ் பாக்காதவங்களா இருக்கலாம். பட் சம்டைம்ஸ் வந்து நீங்க ஒரு 2 hours நீங்க ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இல்ல ஏதோக்கோ நீங்க ஒரு 2 மணி நேரம் படம் பாக்குறீங்களோ இல்ல தியேட்டர்ல போய் பாக்குறீங்களோ, அந்த 2 மணி நேரம் தான் நீங்க நினைக்கிறீங்க. பட் இட் டஸ் ஹேவ் an இம்பாக்ட். எப்படியோ வந்து என்ன சொல்றாங்க, we are what we consume அப்பெல்லாம் சோசியல் மீடியா பத்தி பேசுறாங்க. நம்ம அது வந்து நம்ம இன்னொரு டாபிக்கா போடுவோம் கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அந்த படமும் it does have an impact. அத பார்த்து நம்ம நிறைய பேர் ஒன்னும் இல்ல, சின்ன பசங்க ரொம்ப குட்டி சின்ன பசங்க எல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டருக்குலாம் ரொம்பவே இதுவாகுறாங்க, ஃபேன்லாம். இப்ப எல்லாரும் விஜய் அங்கிள் அப்படின்னு போறாங்கல்ல. அப்ப எப்படி அந்த சின்ன பசங்க மைண்ட்லயே அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தா தோணும். ஏன்னா நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் படத்தினால இல்ல, எவ்வளவோ கத்துக்கிட்டோம். இவ்வளவு பேட் திங்ஸ் நடக்குது, இவ்வளவு குட் திங்ஸ் நடக்குது. ஆமா நிறைய இருக்கு கைஸ், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதனால கண்டிப்பா அது நம்ம பாக்குற கான்டென்ட்ல வந்து இது இருக்கு. அதான் அதுக்குதான் வந்துட்டு விமனை ஒழுங்கா ரெப்ரசென்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் படத்துல. ஆமா ஆமா இன்னும் நாங்க முடிக்கல, இன்னொரு மெயின் டாபிக். சோ இது என்னவென்றால், நான் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியோட சோ கால் ப்ரோக்ரெசிவ் டைரக்டர்ஸ் அக்னாலேஜ் பண்ண விரும்புறேன். யார் சொல்லு பாப்போம். யார் இவரு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ். and then we have பாரஞ்சித், we have வெற்றிமாறன், we have கார்த்திக் சுப்பராஜ். அப்புறம் வந்து புது நியூபீஸ் இருக்காங்க சில பேரு. இந்த கோட்டுக்காரி டைரக்டர் வந்து வினோத் ராஜா அவர் பேரு. ஆமா அவரு அவர்லாம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இவங்க படம் எல்லாம் பார்த்தானா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கே ஒரு புரட்சியாளர் ஆகணும்னு சொல்லி ஆகிற மாதிரி இருக்கும் அவங்க படம் எல்லாம். அவ்வளவு சூப்பரா படம் வச்சிருப்பாங்க. Let's not talk about their movies. Let's talk about the characters in their movies. Very important. Cast. அதுவும் பெண் கேரக்டர்ஸ், பெண் காஸ்ட். ஓகே. சோ வந்து ஃபீமேல் காஸ்ட். சோ வந்து எத்தனை பேரு இவங்க படத்துல ஹீரோ வேணாம், மத்த கேரக்டர்ஸ் வேணாம், அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து எத்தனை பேர் ஆக்சுவலா வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க இருக்காங்க, இவங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஆளுங்க இருக்காங்க. ஐயோ அப்பெல்லாம் யோசிச்சா ரெட்ரோக்லாம் சத்தியமா ஏத்துக்கவே முடியல கைஸ். எப்படின்னா அதாவது அந்த பினாமினல் ஆக்ட்ரஸ் தான் எனக்கு என் படத்துல வேணும். பட் அவங்க இந்த ரோலுக்கு சூட் ஆக மாட்டாங்க. சோ அதனாலதான் நான் அவங்கள வந்து டார்க் ஸ்கின்னா போட்டேன்னா. பட் பூஜா ஹெக்டே வந்துட்டு ஓகே ஷீஸ் அன் ஆக்ட்ரஸ், ரொம்ப லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் எல்லாம் கிடையாது தானே. அவங்க கண்டிப்பா இந்த படத்துல இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் எதுவும் இருந்திருக்காதுல்ல. அப்படி இப்படி இருக்கும் போது நீங்க நார்மலாவே காமிச்சிருக்கலாமே, எதுக்கு வந்து அதை போட்டு அந்த பொண்ணை போட்டு எதுக்கு டார்க் வாஷ் அடிச்சீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்,
ஓகே அந்த ஸ்டோரி லைன் வந்து டிமாண்ட்ஸ் அ பிரவுன் கேர்ள் அப்படி வச்சுக்கோங்க. பட் அந்த பிரவுன் கேர்ள் வெள்ளையா இருக்கிறவங்க கூப்பிட்டு வந்துதான் நான் பிரவுன் அடிப்பேன். நாங்க எத்தனை ஆக்டர்ஸ் சொன்னோம். சரி இப்போ நீங்க தமிழ்நாட்டு ஆட்கள் தான் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி இதே வந்து ஏன் டார்க் ஸ்கின் வேற ஒரு இதுல இருந்து எடுத்து போடல, வேற இண்டஸ்ட்ரியில இருந்து எடுத்து போடல, ஏன் மல்லுஸ்ல எல்லாம் இல்லையா? நினைச்சு பாரு, இப்போ ஒரு கேரக்டர் இருக்கு, அது வந்து 6 feet ஆளா இருக்கணும்னு வச்சுக்கோ. ஆனா வந்துட்டு எனக்கு வந்து ஷார்ட்டா இருக்கிற ஆக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. அப்ப வந்துட்டு என்ன கால்ல கட்டிட்டா நடிக்க வைப்பாங்க. யாருக்கு தெரியும், நம்ம இண்டஸ்ட்ரியில பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. சோ வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கு கண்டிப்பா. நீ சொன்னும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது, இந்த படம் இருக்குல்ல சிங்கம். சிங்கம் படத்துல வந்து அனுஷ்கா வந்து சூர்யா விட ஹைட் போல 1 inch 2 inchனால, அதனால டான்ஸ் சீக்வன்ஸ்ல எல்லாம் வந்து அவங்க அவ்வளவா காட்ட மாட்டாங்களாம், ஒன்னாவே கொஞ்சம் கொஞ்சம் தூரமா தான் காட்டினாங்களாம். நீ நோட் பண்ணி பாரு உனக்கு தெரியும். சோ அந்த மாதிரியும் இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரியில பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. மிர்ச்சி never know. We always find new things about this industry. சோ நம்ம இத பேசிட்டு இருந்த மாதிரி ஏன் வந்து ஒரு டார்க் வாஷ் அடிச்சு பண்ணணும்? ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இருந்த பெண்களே அப்படி காட்டக்கூடாது? இல்ல வந்து இப்போ மலையாளியில வந்து யாரு அவங்க இவங்க நிமிஷா சஜயன் மாதிரி ஆட்களை ஏன் போடக்கூடாது? கரெக்ட். நான் அததான் கேக்குறேன். இப்போ அடுத்து நான் எனக்கு இன்னொரு விஷயம், ரொம்ப டென்ஷனான விஷயம் வந்து கோட்டுக்காளி படம். அந்த படம் நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அந்த படத்தை யோசிச்சு பாரு. அந்த படத்துல வந்து அந்த ஆட்டோல போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கவங்க எல்லாரும் அவங்க ஸ்கின் டோன் நல்லா பாரு. யூ ஹேவ் சூரி, யூ ஹேவ் த கேரக்டர்ஸ் அம்மா, அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க, அப்பால இருந்து எல்லாருமே இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு மட்டும்தான் வெள்ளையா இருக்கு. உனக்கு புரியுதா? ஆக்சுவலி ஆனா பெண்ணு அதை விட வெள்ளை. ஆனா பெண்ணு மலையாளி ஆக்டர்ஸ் ஆப்வியஸ்லி நாட் டாக் அபௌட் தேர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க வேற லெவல் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஏன் வந்து நீ சொன்ன மாதிரி when the story requires a dark skin person, why do you want to cast இந்த மாதிரி ஒரு வெள்ளையான பொண்ணு, அதுவும் from வேற இண்டஸ்ட்ரி? ஓகே, வேற இண்டஸ்ட்ரி கூட இட்ஸ் நாட் மச் ஆஃப் a big deal. பட் இங்க என்ன பிரச்சனைனா இதுதான், அந்த கலர். சூரிய மாதிரி ஒரு டார்க் ஸ்கின் ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த சான்ஸ் உங்களுக்கு ஏன் வந்து யாரும் டக்குன்னு ஒருத்தவங்க ரித்விகா மாதிரி அந்த படத்துல ஒரு ஹீரோயினா போட்டிருக்கலாம். இல்ல சுபத்ரா ராபர்ட், ரோஷினி ஹரிப்ரேமி எவ்வளவோ இருக்காங்க. ஆட்கள் இல்லாம இல்லங்க. பட் இல்ல, ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோவையும் பண்ண நாம பார்த்தது இல்லல்ல. அதுக்குதான் இந்த மாதிரி கண்டிப்பா எந்த ஒரு ஹீரோவையும் லைக் அந்த பிரவுன் வாஷ் பண்ணி பிளாக் வாஷ் பண்ணி எதுவும் பண்ணி பார்த்த மாதிரி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. மேபி இந்த போரா காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன், ஓகேவா? இப்ப இந்த கருப்பாதான் இருப்பாங்க. ஆமா, அது வேற ஒரு அதெல்லாம் பேசாத நீ வந்து வெள்ளையா இருந்தாலே அவன் வந்து ரிச்சு. சரி அதை விடு. இப்போ ஒரு படம் வந்துச்சு, தனுஷ் பெக்கரா இருப்பாரு, என்ன படம்? குபேரா. ஓகே, தனுஷ் வந்து டஸ்கி தான். பட் அதுல வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி லைக் அவன் போரா இருக்கிறதுனால அப்படி காமிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோயேன், அது ஓகே. பட் வந்து வெள்ளையா இருக்கிற ஒருத்தவங்கள கேரக்டருக்காக அப்படி கருப்பா ஏதாச்சும் காமிச்சிருக்காங்களா என்ன? எனக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படி எதுவும் படம். நான் இந்த படம் பெக்கர் படம் இருக்குல்ல, கவின் வந்து அவ்வளோ ஒன்றும் கருப்பு கிடையாதுல்ல, நார்மல் ஸ்கின் டோன் தானே. அவரை வந்து பெக்கர்ல வந்து கருப்பா தான் காமிச்சிருக்காங்க. மேபி நீ இப்படி சொல்ற, பட் பெக்கர்ல குளிக்காம இருக்கலாம். கரெக்ட், பெக்கர் அது டோட்டலி டிஃபரெண்ட்ல. பட் இதுல எல்லாம் இப்படி கிடையாதுல்ல. இப்ப இந்த கோட்டுக்காரியா இருக்கட்டும், வேற என்ன சொன்னோம், ரெட்ரோவா இருக்கட்டும், அதுல அந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அது ஒரு புரியுது. அந்த மாதிரி எதுக்கு காட்டணும்? எதுக்கு ஒரு பொண்ணை மட்டும்? அதுவும் எனக்கு இந்த கோட்டுக்காளி படம்லாம் அந்த செம்ம நல்ல படம். அது ஆக்சுவலி நல்ல படம். ஏன்னு சொல்றேன்னா நிறைய அவார்ட்லாம் வாங்குச்சு, நிறைய மைண்ட்ஸை ரொம்ப இம்பாக்ட் பண்ண படம். அந்த மாதிரி படத்துல கண்டிப்பா இதையும் இம்பாக்ட் பண்ணும் தானங்க. நீங்க ஏன் அதை யோசிக்கல? நம்ம அடுத்தவங்கள்ட்ட போவோம். இவரை மட்டும் ரொம்ப நேரம் டாக்டர் பண்ணிட்டு இருக்கோம்னா அவருக்கு போவோம். பாரஞ்சித் வந்து அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து மெட்ராஸ். ஓகேவா, அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, அந்த படத்தோட இதை பாரு. அது என்ன ஒரு சவுத் சென்னையா, சவுத் சென்னை தானே, நார்த் சென்னையா, நார்த் சென்னை ஏதோ ஒரு சென்னை கைஸ். பட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஏரியாவை காட்டுறாங்க, ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியா மாதிரி தான் அந்த இதை காமிச்சாங்க. ரொம்ப இல்லாம லைட்டா ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி. அந்த ஏரியால எப்படி கேத்ரின் தெரேசா மாதிரி ஒரு பொண்ணு வந்து பக்கத்து வீட்டு கேர்ளா இருக்கும்? எனக்கு தெரியல. அதுவும் கேத்ரின் தெரேசா இஸ் நாட் a தமிழ் கேர்ள். இஸ் நாட் a தமிழ் கேர்ள்.
எப்படி இப்போ நான் வந்து அந்த மாதிரி படத்துல பக்கத்துல இருக்கவங்க நான் பார்த்தோன்னா வந்து எனக்கு ரித்விகா அந்த படத்துல இருப்பாங்க. சரி அவங்க சுமித்ரா ராபர்ட் மாதிரி, சாய் தன்சிகா மாதிரி, ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி தான் எனக்கு ஆட்கள் இருப்பாங்க பக்கத்துல. எப்படி வந்து நான் கேத்ரின் தெரசா மாதிரி ஒரு வெள்ளையான பொண்ணு இருக்க முடியும்? பாரஞ்சித் அவருக்கு வரலாம். ஆனா பரவாயில்ல, அவங்க வந்து கொஞ்சம் கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் பேசணும்ல, அப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் ஓகேவா இருக்கு அவங்களோட ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கலாம். கரெக்ட் ஓகேவா? ரெப்ரசன்டேஷன் அண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷன் ரெண்டுத்தையும் நாங்க வர போறோம். பாரஞ்சித் பேசியாச்சு, அவர் போயிட்டார். அப்புறம் வி ஹேவ் மாரி செல்வராஜ். சூப்பரா படம் பண்ணிருக்கீங்க. உங்க படம்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி என்னையே வந்து ரொம்ப ரெவல்யூஷனரியா. என்ன பெரியவளா? நான் அப்பெல்லாம் ரொம்ப யோசிக்க மாட்டேன். ஆனா என்னையும் ரொம்ப வந்து இம்பாக்ட் பண்ணி ரெவல்யூஷனரியா அந்த மாதிரி ஒரு படம்லாம் இருந்துச்சு. ஓகேவா? எனக்குலாம் சீரியஸா எனக்கு வந்து நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா ஆகணும் அப்படிலாம் ஆச்சு எனக்கு அந்த படம் பார்த்துட்டு. அது என்ன படம்? அந்த வடிவேல் படம் இருக்கும்ல? இல்ல வடிவேல் படம், வடிவேலு உதயநிதி ஸ்டாலினும் மாமன்னன் படம் பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சு அந்த படத்துல எல்லாம். ஓகேவா? சோ அந்த படத்துலயே வந்து மாரி செல்வராஜ் வந்து அந்த படம் ஓகே, அந்த படத்துல வந்து கீர்த்தி சுரேஷ் கொஞ்சம் ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு. ஓகே அதுல ஓகே போயிட்டீங்க. வாழை வந்து அந்த படத்துல ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு, அதை நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு வந்து அந்த டீச்சரை வந்து எதுக்கு ஒரு மலையாளி பொண்ணு போடணும்? என்ன இப்போ வந்து ஒரு நார்மலான திருநெல்வேலி மாதிரி ஒரு மாவட்டத்துல மலையாளி வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா? அந்த மாதிரி நான் கேட்கிறேன். மேபி இருக்கலாம், இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நாட் த கேஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் வந்து ஒரு தமிழ் பொண்ணு போட்டு கூடாது? அப்படி பார்த்தா அப்ப வந்துட்டு நீ ஹாலிவுட்ல எல்லாம் வந்துட்டு லைக் இந்தியன்ஸே காஸ்ட் பண்ண கூடாதா என்ன? ஹாலிவுட் ஆக்டர்ஸ் மட்டும் தான் காஸ்ட் பண்ணுமா என்ன? புரியல. அதாவது அந்தந்த நாட்டு ஸ்டேட்டோட பீப்புள். ஓகே யா புரியுது. அப்படி கிடையாது, பட் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம சொல்ற மாதிரி. லைக் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? இந்த குபேரா படத்துல தனுஷ்கு பண்ணதுக்கும் ரெட்ரோ படத்துல பூஜா ஹெக்டேக் பண்ணதுக்கும். ஏன்னா இப்ப இதுல கூட வாழையில கூட அவங்கள வந்துட்டு அந்த ஸ்லாங் எல்லாம் அவங்கள இது பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அந்த அவங்க பேசுற டயலாக்டா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிருப்பாங்க. இல்ல, நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க உங்க லைஃப் ஸ்டோரின்னு சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு படம்ங்கறீங்க. அப்படி இருக்கும் போது எதுக்கு வந்து நீங்க இப்படி ஒரு மலையாளி பொண்ணை காஸ்ட் பண்ணணும்? எதுக்கு நீங்க வந்து ஒரு தமிழ் பொண்ணுக்கே சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல? இப்போ நீங்க வந்து எனக்கு என்ன கேள்வினா, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்களா இல்ல கலர் ரேசிசம் அந்த கான்செப்ட் பாக்குறீங்களா இல்ல என்னன்னு எனக்கு புரியலையே. அவரு போயிட்டாரா மாரி செல்வராஜ்? அடுத்து வந்து வச்சிருக்கியா போலயே? இல்ல ஃபைனல் வெற்றிமாறன். அவ்வளவுதான் கட்சி முடிச்சு. வெற்றிமாறன் வந்து லெட்ஸ் டாக் அபவுட் இந்த படம் ஆடுகளம். ஆடுகளம் படத்துல வந்து the character actually, I mean the story actually needed a character like that. அதாவது என்னன்னா ஆங்கிலோ இந்தியன். சோ வந்து அவங்க டாப்ஸியை யூஸ் பண்ணாங்க. ஓகே பர்ஃபெக்ட், 10 points for that. அடுத்து வந்து எதுக்கு வந்து விடுதலை படத்துல எதுக்கு வந்து விஜய் சேதுபதி ஒரு வைஃப் எதுக்கு இவங்கள போட்டாங்க, மஞ்சு வாரியரை போட்டாங்க? why not வந்து ஒரு தமிழ் பொண்ணு ஏன் போடல நீங்க? அது எனக்கு ரொம்பவே இதாச்சு. ஏன்னா வெற்றிமாறன் சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் இருக்காங்க. பத்தி உனக்கு தெரியுமான்னு தெரியல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே வெற்றிமாறன் தெரியுங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அந்த ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே இம்பாக்ட் பண்ணதுல. நீங்க கேட்கலாம், நீங்க கேக்குறீங்க அந்த கேஸ்ட் எல்லாம் வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேக்குறீங்க. இந்த விடுதலை படத்துல இவங்க கேரக்டர் பவானி கேரக்டர் கூட அவங்களையும் டார்க் வாஷ் தான் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன்லாம் வெற்றிமாறன் படத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கும், உமனுக்கு நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா வந்து இந்த ஸ்கின் டோன் ஒரு இஷ்யூ ஆகுதுல அவங்களுக்கு. இப்ப அந்த வடச்சென்னையில கரெக்டா இருந்துச்சுல்ல, வடச்சென்னையில கரெக்டா இருந்தது. எதுக்கு வந்து மஞ்சு வாரியரை போடணும், எதுக்கு வந்து இது பண்ணணும்? நான் வந்து இத பத்தி பேசிட்டு பார்க்கும்போது ரெட்டிட்ல வந்து பார்த்தேன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா தமிழ் ஆக்ட்ரஸஸ் வந்து காஸ்ட் பண்ண மாட்டாங்க, சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுவும் மெயின் லீட்ல தான் அவங்களுக்கு கிடைக்காது, ரொம்ப ரேரா இருக்கு. சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் தான் கிடைக்கும். இன்னும் அவங்க எப்படி காஸ்ட் பண்றாங்கன்னா, தமிழ் பீப்புள் பட் தமிழ் பேச தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரிஷாவை சொன்னாங்க. கரெக்ட் ஓகேவா? த்ரிஷா அவங்க தமிழ் தான், பட் அவங்க தமிழ் பேச தெரியுமா? ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து காஸ்ட் பண்றாங்க. ஏன்
why why நம்ம வந்து நீ சொன்ன மாதிரி லாரன்ஸ் இருக்காங்க, பிரதீப் ரங்கநாதன். ஐயோ பாய்ஸோட பாய்ஸோட நெக்ஸ்ட் டோர் அவர்தான் இப்ப ஹீரோ ஆயிட்டு இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன். நீ சொன்ன மாதிரி பிரதீப் ரங்கநாதன் ஹீரோயின்ஸ் எல்லாம் லிஸ்ட் எடுப்போமா? ஐயோ சத்தியமா எவனாச்சும் வந்து தமிழ்நாட்டுக்காரி இருக்காங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல பக்கத்து ஸ்டேட் கூட வந்தாங்க பாரு. அவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க. அவர் வந்து நல்லா, நாங்க அவருக்காக சொல்லவே மாட்டோம். கண்டிப்பா பாய் நெக்ஸ்ட் டோர் தான், நான் இல்லன்னு சொல்லவே மாட்டேன். என் பிரதீப் ரங்கநாதன், அதாவது என் பக்கத்து வீட்டு பையன், பிரதீப் ரங்கநாதன் மாதிரி தான் இருக்கான் பாக்க. ஆனா அந்த பக்கத்து வீட்டு பையனோட பக்கத்து வீட்டு பொண்ணு, அதாவது நானு பாக்க கயசலோகர் மாதிரி இல்லையே. உனக்கு புரியுதா? அதுதான் பிரச்சனைன்னு சொல்றேங்க. அதுதான் பிரச்சனையே. மணிகண்டன், பிரதீப் ரங்கநாதன் அவங்க எல்லாம் வந்து கருப்பா இருக்காங்க. ஐயோ பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா எங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து அவங்க காஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆமா அதுதான் பிரச்சனையா இருக்கு. நீ லாரன்ஸ் எல்லாம் சொல்லலாம், அவெல்லாம் வஸ்ட், ரொம்ப வஸ்ட். அவர்லாம் ஏதா ஒண்ணு அவரை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். கருத்து தெரியல. இது படத்துல மட்டும் பேசுறோம். அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ் ரியல் லைஃப்லாம் பேசல உடனே வந்துடாதீங்க. ஆமா ஆமா இது இட்ஸ் ஆல் வந்து படம் எருமை. ஆமா நம்மளோட தமிழ் சினிமால வந்து எல்லாருமே ஒயிட் டோன் வெள்ளை டோன் ஹீரோஸ் தான் இருந்தாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. கமல்ஹாசன், அப்புறம் யாரு காமராஜ் இருந்த போது அங்க வந்து ரஜினி தான் வந்து ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கின் டோன் உள்ள வந்தாரு. ஆனா பட் ஹீஸ் நாட் தமிழ். அந்த ஃபேக்ட் நம்ம அங்க விட்டுறலாம். பட் வந்து அந்த ரெவல்யூஷன் ரஜினிகாந்த் கர்நாடகாடி, அவர் கன்னடா. அப்படியா? அட கர்ம பிடிச்ச நாயா, அவர் பஸ் கண்டக்டர். அவர் கர்நாடகா, அவர் கன்னடா அடி அவரு. அப்படியா? போட்டு பாரு போ. எனக்கு தெரியாதுங்க. சரி ஓகே கண்டினியூ. அதான் ரஜினிகாந்த் உள்ள வந்தாங்க. ரஜினிகாந்த்க்கு அப்புறம் வி ஹேட் விஜயகாந்த். அங்கதான் த ரெவல்யூஷன் ஸ்டார்டட். அப்புறம் வந்து நம்ம விஷாலு, லாரன்ஸ் அப்பெல்லாம் நம்ம வந்துட்டோம். அங்க வந்த போது எதுக்கு வந்து இன்னுமே வந்து இந்த ஸ்டிக்மாவை நம்ம புடிச்சுக்கிட்டு தெரியணும். அதாவது ஹீரோயின்ஸ்லாம் அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு பதில் வந்துட்டு வருமா கிடைக்குமான்றது தெரியல. அதான் ஏன்னா நம்ம இந்த ஒயிட் ஸ்கின்ல இருந்து டஸ்கிக்கே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கோம். டஸ்கில இருந்து டார்க் போனோம்னா ஒரு யுகமே தேவைப்படும் போல. அதுதான் சரி வந்து அதான் இப்பயுமே வந்து சின்ன பசங்க எல்லாம் வந்து ஸ்கூல்ல அறியாத வயசுல வந்து கருப்பா இருக்கவங்க பக்கத்துல உட்காந்து கருப்பு ஒட்டிக்கும் அப்படின்னு நினைக்கிற பசங்களும் இருக்காங்க. நீ அப்படிதான் நினைச்ச? ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே இத நீ ஒண்ணு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இது ரெண்டு பேரும் இந்த விஷயத்த பாயிண்ட் சொல்லிட்டாங்க என்கிட்ட. கருப்பா இருக்கவங்க பக்கத்துல உட்காந்தா கருப்பு ஒட்டிக்கோன்னு எங்க வீட்டுல சொல்லிருக்காங்க. நானும் அப்படி நினைச்சிட்டு அது வேணாம் வீட்டுல சொல்லல, நானே அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதாவது யாராச்சும் கருப்பா அதுதான் சோ வந்து see the problem starts at அதுதான் அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட். அதுதான் சோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி a very very serious issue if we do not acknowledge this. If we do not address it or acknowledge it or something like it. ஆமா சோ வந்து நாங்க இந்த ஃபோரம் டிஸ்கஷனை வந்துட்டு உங்களுக்கும் விடுறோம். அண்ட் அட் தி எண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும். இது ஆஃப் டாபிக் தான், பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளா தோணுன ஒரு விஷயம் என்னன்னா வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில. ஐ மீன் ஆல் ஜெனரலா இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியே வச்சுப்போமே, ஓகேவா? அதுல வந்துட்டு ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். ஓகே சரியா? யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு லிஸ்டே கிடைக்கல. யோசிச்சு பார்த்தா எனக்கு யாரையுமே தெரியல. என்னடா ஃபீமேலா யாரும் இல்லையே அப்படின்னு சரி நெட்ல போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னா ஸ்ருதிஹாசன், ஓகேவா? உன்னை போல் ஒருவன் ஒரு மூவி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் பண்ணிருக்காங்க. அப்புறம் பவதாரணி யாருன்னு தெரியுங்களா? இளையராஜா. இன்னொரு ஒருத்தவங்க ஏஆர் ரிஹானா. யாருன்னு பார்த்தோம்னா ரஹ்மானோட சிஸ்டரா, ஓகேவா? அப்புறம் கதீஜா தெரியும்ல, கதீஜா ரஹ்மான். அவங்க யாரு? ரஹ்மானோட பொண்ணு. சோ பார்த்தா இவங்க 4 பேர் தான் வந்துச்சு மியூசிக் டைரக்டர்ஸ்னு சொல்லி. அப்ப இவங்க எல்லாம் எப்படி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா வந்திருப்பாங்க தானே? கண்டிப்பா ஓகேவா? சோ அதுவுமே ஆனா இவங்க வந்து நிறைய ப்ராமினன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே ஒரு ஃபியூ ஃபிலிம்ஸ் ஃபியூ கூட இல்ல, ஒரு 1 or 2 தான் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். ஓகே
ஏன் இப்படி ஒரு இந்த டேரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, ஆக்ட்ரஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா மியூசிக் டைரக்டர்ஸ் ஏன் வந்துட்டு விமன் யாருமே பெருசா இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் பெருசா இருக்குமா இல்லைன்னு எதுன்னு எனக்கு புரியல. அந்த கேள்விக்கும் நமக்கு வந்து ஒரு யுகம் கழிச்சு தாங்க பதில் கிடைக்கும். இதோட நாங்க வந்து இந்த பாட்காஸ்டும் விடைபெறுகிறோம். ஐயோ 50 நிமிஷம் இதெல்லாம் கேட்டுருவீங்கன்னா நீங்க மகான்கள். கண்டிப்பா கேட்க மாட்டீங்க. இல்லன்னா லாஸ்ட் வரைக்கும் ஓட்டிட்டு இந்த டைலாக் மட்டும் கேட்டிருக்கீங்க. சரி, எனிவே ஃபைன். எங்களுக்கும் இவ்வளவு பொறுமை இருக்குமான்னு தெரியல. ஓகே கைஸ், ஓகே, இதோட விடைபெறுகிறோம். குட் நைட், பை பை. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு வரோம். பை பை. ஏடி ஓகே, பை பை.